சுகமளிக்கும் விடுதலை பெருவிழா வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் கிருபை ஏஜி சபை, பழைய விநாயக ஸ்கூல் பின்புறம், லட்சுமி பிரஸ் ரோட் வழி, பெண்ணாகரம். செய்தியாளர் பாஸ்டர் ஜேசுகுமார், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியம், சென்னை. வியாதியா? செய்வினை போராட்டமா? சமாதானம் இல்லையா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயமா? தொழிலில் நஷ்டமா? கவலைப்படாதீர்கள், வாருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்காக நல் ஆலோசனை கொடுத்து ஜெபமும் ஏறெடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். உங்களை அன்புடன் அழைப்பது ரெவரண்ட் பி. ஜான் மற்றும் சபை மக்கள், கிருபை ஏஜி சபை, பெண்ணாகரம். தொடர்புக்கு 9787144348. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த 2 நாட்களில் 40 நாட்கள் ஆண்டோடு உறவாடி ஆண்டோடு ஐக்கியப்பட்டு 40 நாள் ஜெப நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி தந்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். இந்த 40 நாட்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் தரித்திருப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். ஆக ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிற பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். என் ஆண்டவரே சொன்ன வார்த்தை, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். பாதாளத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மரணத்தின் அதிபதியான பிசாசின் தலையை நசுக்கினவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். தேவதூதன் கூறினான், லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவதூதன் கூறினான், பயப்படாமல் இருங்கள். இன்று கர்த்தராகிய இயேசுக்கு இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் அன்றைக்கு மேய்ப்பல் மத்தியிலே சொன்ன. இப்பொழுதோ மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். எம்மாவுக்கு போன சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். லூக்கா 24:34, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, கர்த்தர் மெய்யாக உயிர்த்தெழுந்து சீயோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த போது பலர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:22-23, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள்
அதிகாலமே கல்லெடுத்துக்கு போய் அவர் சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன தேவதூதர் தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு பக்தியின் அதிகமாக ஒரு படி செட் மேலே போய் சொல்கிறார். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றை காட்டிலும் தேவதூதர் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு தரிசித்தவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார். இதை காட்டின ஆண்டவர் இயேசுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை எலி 1:18 ஆனாலும் நான் மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இன்று இயேசு கிறிஸ்து உயிர் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்த சில கேள்விகளை கேட்கிறார். அதை குறித்து இந்த ஈஸ்டர் செய்தியில் தியானிக்க போகிறோம். ரோமர் 10:17 சொல்லுகிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். உயிர் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கேட்ட முதல் கேள்வி யோவான் சுவிசேஷம் 20:15 இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? அன்பு தேவ ஜனமே, உயிர் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோது கண்ணீரை விரும்பாதவர். அவர் கண்ணீரை துடைக்கவே உயிர் தெழுந்தார். உன் கண்ணீர் ஆனந்த களிப்புள்ள கண்ணீராக மாற்று இயேசு உயிர் தெழுந்தார். துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறவர் இயேசு உயிர் தெழுந்தார். கசப்பான் மாறா போன்ற காரியங்களை நீக்கி மதுரமாய் மாற்று இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய்? கர்த்தர் பேசுகிறார். அன்பு தேவ ஜனமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, நீ அழுவதற்கு காலமில்லை. உன் கண்ணீரை துடைக்கவே ஸ்தோத்திரம். இயேசுவை பார்ப்பதற்கு, சரீரத்தை பார்ப்பதற்கு உள்ளே கடந்து போகிறார்கள். உள்ளே கர்த்தருடைய சரீரம் இல்லை, வெறுமையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். யோவான் 20:3-4 சொல்லுகிறது, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து, 2 சீஷர்கள் ஓடுகிறார்கள் இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்கு. அதிகாலை நேரத்தில் பேதுரு வயதான லேட்டாக போயிட்டுருக்காரு. வயதான பேதுருவுடைய இளையவனாகிய சீஷன் முந்தி ஒரு கல்லறையில் உள்ளே போய் பார்த்த பொழுது அங்கே கல்லறை காலியாக இருந்தது. அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. பயம். சிலை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, துணிகள் சுற்றி வைக்கப்பட்டு உள்ளே போகவில்லை. பயம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் தலையில் சுற்றி இந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தை சுட்டி வைத்திருக்கிறதை கண்டான். முந்தைய கல்லறைக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். ஆனால் இயேசுவை காணவில்லை. கல்லறையை பார்த்துவிட்டு வெளியே போகிறார்கள். ஆனாலும் மரியாள் இயேசு சரீரத்தை பார்ப்பதற்கு கடந்து வருகிறாள். அவள் கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிற பொழுது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல காலியாக இருந்தது. போட்டிருந்த வஸ்திரங்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. நேரத்தில் அவன் சரீரம் இந்த இடத்துல கால் மாட்டில் ஒரு தெய்வதூதனும் தலைமாட்டில் தெய்வதூதன் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தலைப்பக்கம் ஒரு தெய்வதூதன்,
கால்பக தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஸ்திரீயாகிய மரியாளை பார்த்து, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று ஓவென்று அழுகிறாள். என் ஆண்டவர் வைத்த இடம் தெரியல, என் ஆண்டவர் இயேசு எடுத்து போய்விட்டான்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாள். கல்லறை விட்டு போவதற்கு அவளுக்கு மனதுக்கு இடம் கொடுக்கவில்லை. கல்லறை விட்டு செல்வதற்கு அவள் கொஞ்சம் கூட பிடிக்கல. கல்லில் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் என் ஆண்டவராக இயேசுக்கு கடந்து வந்து அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். நான் மரித்து உயிரோடு எழுந்து விட்டேன், நீ ஏன் அழுகிறாய்? நான் எப்போ உயிருள்ளவராய் இருந்து உனக்காக வலது பாரிசத்தில், பிதாவின் வலது பாரிசத்தில் உனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராய் இருக்க போகிறேன், ஆண்டவர் இருக்கிறேன், ஆகவே நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் அழுகிறாய்? உயிர் தெழுதல் கண்ணீரை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. உயிர் தெழுதல் தெய்வீக ஆறுதலையும் சமாதானம் கொடுக்கிறது. ஒரு மாதிரி மார்ட்டின் லூத்தர் ஊழியத்தின் போது ஒரு சில நாட்களாக அவர் ஒன்றுமே சாப்பிடாதபடிக்கு, புசிக்க முடியாதபடிக்கு ஒரு துக்கத்திலே தவித்து கொண்டிருந்தார். இனம் புரியாத துக்கம், இனம் புரியாத சஞ்சலம், இனம் புரியாத வேதனை நாளுக்கு இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனைவி பார்த்த, இவர் எப்படி நார்மல் கொண்டு வருவது என்று யோசித்தார்கள். ஒரு நாள் கருப்பு உடையை அணிந்து மார்ட்டின் லூத்தர் வந்து நின்றார்கள். மார்ட்டின் லூத்தர் கேட்குறார், சபையில் யாரும் இறந்து விட்டார்களா, சபையில் ஏதாவது துக்கமாக நிகழ்ச்சி நடந்திருக்கதா என்று சொல்லி தன் மனைவி ஆகிய அவர்கள் கேட்டபொழுது மார்ட்டின் லூத்தரை பார்த்து அவர் மனைவி சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், இயேசு கிறிஸ்து செத்துப்போனார், அவர் உயிர் தேவை இல்லை, யாரும் பொய் சொல்கிறாங்க, கட்டுக்கதைன்னு சொல்லி ஆணித்தன் அடித்து சொல்லுகிறார் மார்ட்டின் லூத்தர் மனைவி. இயேசு உயிரோடு இயேசு எழுந்திருக்கவில்லை, இயேசு மரித்து விட்டான் சொன்னபோது மார்ட்டின் லூத்தர் மிகுந்த கோபமாய் துள்ளி குதித்து, யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு உயிர் சேர்ந்தார், ஆண்டவர் இயேசு உயிர் சேர்ந்தார், ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை மரித்தேன், இது ஆனால் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் ஆண்டு சொன்னார். என் ஆண்டவர் இயேசு செத்துப்பான ஆண்டவரில் உயிருள்ள ஆண்டவன் சொல்லி அவர் குதித்து எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அந்த அம்மா சொன்னாங்க, உடனடியாக வெள்ளை கருப்பு ட்ரெஸ் அவுத்து போட்டு நல்ல ஒயிட் ஃப்ராக் அணிந்து கொண்டு வந்து, ஐயா சாரி மன்னிச்சிங்க, இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வருவதும் இப்படிப்பட்டதான் செய்தேன், கர்த்தர் மன்னிப்பாரான்னு சொல்லி அவரை நார்மல் கொண்டு வருகிறார் மார்ட்டின் லூத்தர் மனைவி. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோன் ஓடி வருவார்கள், சஞ்சலம் தவிப்பும் அவளை விட்டு ஓடி போகும் என்று கர்த்தர் பேசுகிறார். உன் சஞ்சலம் தவிப்பு மாற்றப்பட போகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சீயோன் ஓடி வருவார்கள். அன்றைக்கு பதிலென மரியாதை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் விசுவாசிக்கிற பொழுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நாம் விசுவாசிக்கும் பொழுது உயிர் சேர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மரியாளுக்கு தரிசனம் கொடுப்பதற்கு இரண்டாவது கேட்ட கேள்வி, யாரை தேடுகிறாய்? முதல் கேள்வி ஏன் அழுகிறாய்? இரண்டாவது கேள்வி யாரை தேடுகிறாய்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கல்லறைகளை இயேசுவை தேடி சென்று மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி யாரை தேடுகிறாய் என்றார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் காண முடியாது. இன்றைக்கு அநேகர் இயேசுவை அங்கே இங்கே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரிகள் இயேசு பிறந்தபோது ஏரோது அரண்மனையில் மத்திய 2:2 யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடினார்கள். என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிரோடு எழுந்து
இனி நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை ஒரு ஆலயமாக பார்க்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை ஆலயமாக பார்க்கிறார். 1 நாளாகமம் 28 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அன்றைக்கு தாவீது தன் மகனாகிய சாலமோன் நோக்கி சொன்ன வார்த்தை, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். கர்த்தர் பேசுகிறார். யாரே தேடுகிறாய்? தன் மகனாகிய சாலமோனுக்கு தாவீது கொடுத்த இந்த தீர்க்கதரிசன வார்த்தை, நீ இயேசுவை தேடினால், நீ கர்த்தரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அன்பு தேவ ஜனமே, யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தர் பேசுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுக்கு பேசுகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாரை தேடுகிறாய்? தேடுகின்ற ஆண்டவர் இயேசுவை பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, 2 நாளாகமும் 15 சொல்லுகிறது, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். ஆண்டவர் இயேசுவை தேடுகிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் விட்டீர்களேயாகில் அவர் உங்களை வெற்றி விடுவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யாரே தேடுகிறாய்? ஜெபத்திலே கர்த்தரை தேடுங்கள், முழு இதயத்தோடும் உபவாசத்தோடு தேடுங்கள். இயேசு 55:6 சொல்லப்பட்ட பிரகாரம் ஜெபத்திலே கர்த்தரை தேட வேண்டும், முழு இதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். நீதிமொழி 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தர் பேசுகிறார். யாரை தேடுகிறாய்? உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேட சென்றதான மரியாளை பார்த்து கர்த்தர் பேச, யாரை தேடுகிறாய்? வேறு அழகாக சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன் மீது அன்பு செலுத்த கடந்து வந்திருக்கிறார். உன் அளவு கடந்து உன்னை சிநேகிக்க இயேசு கிறிஸ்து உயிருள்ள இயேசுக்கு என்று உன்னோடு உன் வீட்டுக்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அதிகாலையிலே இயேசு சரீரத்தை பார்க்க சென்ற மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தரிசனம் கொடுத்து, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஸ்தோத்திரம். லூக்கான சுவிசேஷம் 24:13 அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இயேசுவோடு இருந்த சீஷர்கள்
33 வருஷம் 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசு அன்பான சீஷர்கள், இயேசு செய்த அற்புதங்கள் அடையாளம் கண்ணார கண்டு கழித்தவர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாக அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாக பிசாசுகள் கிரியைகளை அழிப்பதற்கு வல்லமை பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்க பண்ணப்பட்ட உடனே நம்முடைய அவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, ஊழியங்கள் முற்று பெற்று விட்டது என்று சொல்லி தன் சொந்த ஊருக்கு பயணமாகி செல்லுகின்றார்கள். சொந்த ஊருக்கு போகிறார்கள். போகின்ற பொழுது அவர் செய்த காரியம், இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு சென்றார்கள். போகையில் இந்த வர்த்தமான யாவையும் குறித்து ஒருவோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர் சம்பாதித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளுடன் கூட நடந்து போனார். அவள் துக்கமுள்ளவர் நடந்து சென்றபோது என் அப்பனா இயேசு அவளோடு கடந்து போய் துக்கத்தை மாற்றும் என்ன வழி என்று சொல்லி சிந்தித்து இயேசு பின்னால் கடந்து போய் கொண்டிருக்கிறார். பேசின ஒவ்வொரு வார்த்தை கருத்தை கேட்ட பொழுது அவளுக்கு இயேசு கேட்குறாரு. 17ஆம் வசனம், அப்பொழுது அவளை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவளாய் வழி நடந்து ஒருவருக்கு சொல்லிக் கொடு காரியங்கள் என்ன? ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் இயேசு அன்றைக்கு கேள்வி விசுவாசத்தினால் வரும். விசுவாசம் வசனத்தினால கர்த்தர் கேள்வி கேட்குறாரு. என்ன பேசிட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை, ஏன் எழுதிட்டு, என்ன பிரச்சனை, ஏன் துக்கமாக இருக்குன்னு சொன்னபோது அவர் சொல்லுகிறார்கள், ஒருவன் ஆகிய கிளையோப்ப என்பது பிரயோத்திரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவர்களை அறியாதபடிக்கு அந்நீராக இருக்கிறோ என்றான். அதற்கு எவைகள் என்றால், அதற்கு அவர்கள் ரசனாகிய இயேசுவை குறித்தவர்களே. அவர் தேவனுக்கு முன்பாகும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக அவர் சொல்ல டெஸ்டமனி. அவை தேவன் முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை தீர்க்கதரிசியாக இருந்தார். சாட்சி கொடுக்குறாங்க. அவரையோ சிலுவிலே அறைந்து விட்டார்கள், சிலுவிலே கொண்டு விட்டார்கள். நாங்கள் அவரை எங்கள் இசை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் நம்பி இருந்தோம். சம்பவித்து 3 நாட்கள் ஆயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துக்கமளவலாய் நடந்து போனார்கள். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவள் வந்து அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவள் கடந்து போய் அவள் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரை பிட்டு கொடுத்த பொழுது ஸ்தோத்திரம், அவர் கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு முகமை தரிசித்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஈஸ்டர் என்பது துக்கத்தை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து. ஈஸ்டர் என்பது கண்ணீரை துடைக்கிற ஈஸ்டர். ஈஸ்டர் என்பது தேடுகிறவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிற ஈஸ்டர். ஈஸ்டர் என்பது அபிஷேகம் வெளிப்படுத்துகிற ஈஸ்டர். யார் எந்த கர்த்தரை தேடுகிறாயோ, எதற்காக கர்த்தரை தேடி கொண்டிருக்கிற, எதற்காக கர்த்தரை ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அவற்றுக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பதற்கு, சுகம் கொடுப்பதற்கு, உன் தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் இயேசுக்கு உயிரோடு இருந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் உயிர் சேர்ந்த ஈஸ்டர் திருநாளுக்கு அடுத்த நாள் கொடுக்குற செய்தி ஆண்டவரே, என் 40 நாள் அளவும் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறவராக நீ காட்சி கொடுத்து அநேக துக்கங்களை மாற்றி அநேகர் கண்ணீர்களை துடைத்து அந்த தேவைகளை சந்தித்த தேவன். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கருத்து வல்லமை வெளிப்படட்டும், கருத்து அற்ப சுகத்தை கத்த குடிப்பீராக. என் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சாப்பிட முடியவில்லை, தவிக்கிற அன்பான சகோதரி கற்று கண்ணோக்கி பாரும். ஒரு சுகமளிக்க வல்லமை 2 கிட்னியில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இயேசு கிறிஸ்து சரீரத்திற்கு இந்த கிட்னி உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்தை கத்த கொடுப்பீராக. கல்வாரி சிலுவை தரிசனம் கத்த தந்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். தீர்க்கப்பட முடியாத வியாதி இன்றைக்கு குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிசா கிரியைகளை இயேசுவின் உயிர்த்திருந்த இயேசு நாமத்தான் நான் இப்பொழுது அழிக்கிறோம். பிசா அந்தகார வல்லமைகளை உயிர்த்த இயேசு நாமத்தான் நாங்கள் அழித்து போடுகிறோம்.
என் ஆண்டு இயேசு ரிசரக்ஷன் பவர் உயிர்த்து இயேசு வல்லமை அப்படி இறங்கட்டும். இயேசு நாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசேஷமான அபிஷேகங்கள் ஊற்றப்படுவதாக. உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். கேட்க ஒவ்வொரு உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் கத்த கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகமளிக்கும் விடுதலை பெருவிழா வருகிற ஏப்ரல் மாதம் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. மேலும் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் கிருபை ஏஜி சபை, பழைய விநாயக ஸ்கூல் பின்புறம், லட்சுமி பிரஸ் ரோட் வழி, பெண்ணாகரம். செய்தியாளர் பாஸ்டர் ஜேசுகுமார், சென்னை மருத்துவமனை ஜெபக்குழு ஊழியம், சென்னை. வியாதியா? செய்வினை போராட்டமா? சமாதானம் இல்லையா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா? எதிர்காலத்தை குறித்து பயமா? தொழிலில் நஷ்டமா? கவலைப்படாதீர்கள். வாருங்கள், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புத விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்காக நல் ஆலோசனை கொடுத்து ஜெபமும் ஏறெடுக்கப்படும். அனுமதி முற்றிலும் இலவசம். உங்களை அன்புடன் அழைப்பது ரெவரண்ட் பி. ஜான் மற்றும் சபை மக்கள், கிருபை ஏஜி சபை, பெண்ணாகரம். தொடர்புக்கு 9787144348. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நிச்சயமாய் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எங்கள் விலாசம் பாஸ்டர் டி. ஜேசுகுமார், நம்பர் 719B, மாப்போசி தெரு, பெரியார் நகர், சென்னை 60039. மொபைல் நம்பர் 9448735565.